சும்மா ஒரு இதுக்கு நான் சொல்றேன். கனி வந்து டாப் 3ல இருக்காங்க. டாப் ஒரு மாதிரி அது வருஷம் வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஐயா அரோரா அந்த எனக்கு ரொம்ப வருத்தம் அடைஞ்சது வந்து அரோரா அந்த சுபிக்ஸா அந்த 2 பொண்ணுங்களை வந்து ஒரு மாதிரி மட்டுப்படுத்துறாங்க. அவங்க செய்யற இது அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் பேரை வச்சு கூப்பிடுறாங்க. அது ஸ்லஷ் டைமிங் நிறைய அந்த எத்தனை பேர் அந்த முந்தானத்து அந்த நைட்டு அந்த இது அரோரா விஜய் பாரு பேசினாங்களே அதை எத்தனை பேர் பாத்தீங்க? அது எல்லாமே கரெக்டா? அதெல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஐயா நீங்க மத்த எல்லாமே சூப்பர் தான். அந்த வணிகம் சார்ந்து ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது எப்போ ஏற்புடையதா இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். ஆக்சுவலா ஷோ நல்லா போய்கிட்டு இருக்கு, அதனால ப்ராஃபிட்டபிளா போய்கிட்டு இருக்கு, ஸ்பான்சர்ஸ் வராங்க, டிஆர்பி சூப்பரா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லாஜிக்கலா இருக்கும், ஏத்துக்கலாம். ஏத்துக்க வெறுப்பா இருந்தாலும் ஏத்துக்கலாம். சரியா? ஷோ செத்து போயிருக்கையா, ஷோ செத்து போயிருக்கே, இதுல எங்க வணிகம் வந்தது? இல்ல அது நீங்க சொல்றது கரெக்ட். அது இந்த சீசனுக்கு இப்ப அவங்க காலை வச்சுட்டாங்க, திருப்பி எடுக்க அந்த பக்கமா அந்த பக்கமான்னு சொல்லாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இந்த சீசன்ல இங்க பிரச்சனையே அதுதான். நம்ம வந்து அவங்க அவங்க வணிகத்தை சார்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம். ஆனா நம்ம வந்து என்னைக்குமே அதை ஒரு ரீசனா எடுத்து வச்சு வணிகம் சார்ந்து பண்றாங்க, அதனால நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணுன்ற மாதிரி இருக்கவே கூடாது. இல்ல நான் ஏத்துக்கிட்டு போகணும்னு சொல்லல ஆலன் ப்ரோ, நான் ஏத்துக்கிட்டு போகணும்னு சொல்லல. அவங்க இப்ப கேள்வி நம்ம கேட்கிறோம், பொதுமக்கள்ல இருந்து இப்ப டெலிவிஷனை கேட்கிறோம். அந்த சேனல் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சைட்ல இருந்து இந்த ஒரு வார்த்தையை தான் 1000 தடவை கேட்டாலும் இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஜஸ்டிபிகேஷன் பண்ணல, எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. அந்த மாற்று கருத்தை தான் நீங்க சத்தமா உறக்க சொல்லணும். உறக்க சொல்லதான் உங்க கருத்து எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். வேஸ்ட் ஆயிடுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இப்போ நீங்க அவ்வளவு ஆதங்கத்தை கொட்டினீங்கல்ல, யாராவது அதை கேட்டிருப்பாங்க, எப்படியாவது அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்க்கிறோம். இல்ல ப்ரோ, எனக்கு கனியக்கா இதை வந்து எனக்கு டோட்டலா எனக்கு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசித்து பாக்குறேன். இவங்க வந்து எல்லா இதுலயுமே ஓரளவுக்கு அவங்க கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனா ஒரே இது அந்த குரூப்பிசங்கிற ஒரே ஒரு போர்வை கொண்டு மறைச்சு விட்டுட்டாங்க. இவங்க இப்படிதான், இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி டம்ப் பண்ணி உட்கார வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. இதுவும் ஷோவும் இது ஒரு மாதிரி அந்த நெரேட்டிவ்லயே கொண்டு போற மாதிரி வச்சுட்டு இவங்கள விஜய் பாரு உயர்த்தி கொண்டு போற மாதிரி கேள்வியே கேட்க மாட்டேங்காரு. விஜய் பாரு நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும் பாரு அப்படிங்கிற ஒரு இதுல இவர் ஒரு பார்வையில ஒளிஞ்சுக்கிறாரு. அதை ஓப்பனா சொன்னாதான் என்ன, அது சொல்லவும் மாட்டேன். அந்த சனிங்கிற வார்த்தைலாம் எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த சின்ன பொண்ணு அந்த இந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது, சுபிக்ஷாங்கிற பொண்ணுக்கு. எனக்கு அந்த ஒரு இது மட்டும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்காது. பாக்குற பார்வை எப்படின்னா ஒரு அசிங்கத்தை பாக்குற மாதிரி பாக்குது. எப்படி அது ஒரு மனுஷனை ஈக்குவலா பார்க்க தெரியாத ஆளெல்லாம் எப்படி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. அது எந்த எந்த விதத்துல பார்த்தாலும் தப்பு தான். அதனாலதான் நாங்க சொல்றோம், பார்வதிங்கிறது வந்து டிஸ்கஸ்டிங் ஹியூமன். ஓகேவா? நான் உமன் கூட சொல்ல மாட்டேன், டிஸ்கஸ்டிங் ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க அப்படிதான் நினைச்சுக்கணும். ஏன்னா நீங்க இப்ப இந்த ஆதிரை வந்து சொன்னது வந்து 4 பேர் அந்த பாயிண்ட்ல எனக்கு தெரிய வரணும்னு சொல்ற பார்வதி, விஜய் சேதுபதி சொன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் கிடைக்கும், அது அந்த ஆள் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு அதுலயும் வருத்தம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து போட்டு உடைச்சாருன்னா, இந்த மாதிரிலாம் பார்வதி பேசி உடைச்சாருன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவேக் ஆவாங்க. இவங்க கிட்ட இருந்து பாயிண்ட் இவங்க பேசினாவே இப்போ ஒரு 2 வாரமா பண்றாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, எதுக்குடா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நவுந்து போயிடுவாங்க. இப்ப வந்து கனி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த உமன் கார்டு பத்தி. உங்களுக்கு வந்தா ஒண்ணு, மத்தவங்களுக்கு ஒண்ணு மாதிரி பேசுறது. இப்ப திவ்யா கேட்டாங்க, அரோரா கேட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் கேட்கறது எனக்கு பாக்குறது நல்லா இருக்குது. பார்வதியால பேச முடியல, ஏன்னா இத்தனை நாளா எல்லாருமே ஓடிடுவாங்க, இப்ப நம்மள ஓட விடுறாங்க மாதிரி நடந்துட்டு இருக்கு. எனக்கு அது சூப்பரா இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ ஆதிரி வந்து வினோத்தை பத்தி பேசும்போது பாரு வந்து சொல்லுங்க, அவங்க சொல்லட்டும் ஆர்வமா கேக்குறாங்கல்ல. இதுவே பிரெஜின் சாண்ட்ரா வந்து பேசும்போது இல்ல அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்ட்டு டைல்யூட் பண்ணது எப்படி? அன்னைக்கு பேசியிருந்தா கமுதினி வந்து கமுதினிட்ட உமன் கார்டு ஒண்ணு ட்ரை பண்ணாங்க தெரியுமா, அன்வான்ட் டச்னு சொல்லிட்டு. அது வெளியே வந்துருச்சுன்னா இவன் கேரக்டரே வீட்டுக்குள்ளதே வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா நீ தானே கொஞ்சிட்டு இருந்த, இப்ப போயிட்டு அவனை மட்டும் போயிட்டு நீ கேமரா வந்து பாக்குதுன்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்ணிக்கிறியே, ஒரு மாதிரி அவன் கேரக்டர் அசாசியேட் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்லயே பார்க்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்த்துச்சு. மத்தவங்களுக்கு வரும்போது நம்ம பாயிண்ட் எடுத்துச்சு, அவங்களை கார்னர் பண்றதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆர்வமா கேட்கறது. அதுதான் அந்த அந்த டிஸ்கஸ்டிங் ஹியூமன் பண்ற வேலை.
நீங்க இல்ல ஹியூமன் இப்போ ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ப்ரோ, இல்ல இந்த நீங்க ஒரே ஒரே பேசுங்க. பாயிண்ட். டிஸ்கஸ்டிங் ஹியூமன் சொல்லி ஹியூமன்லாம் வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. அது நான் வன்மையா கண்டிக்கிறேன். எனக்கு அது இது தவறா படுது. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டு தட். பேசுங்க. இல்ல இப்போ அந்த இது வெளியில இருக்கிறது ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க ஷோல ஒரு மாதிரி இருப்பாங்கன்னா, நான் அரோரா அவங்கள வந்து வெளியில வந்து அந்த ஒரு வேற இமேஜ்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஷோக்கு அவங்க வந்தது நல்லது, என்னோட பார்வையில அவங்க நல்லது. அவங்களோட இமேஜே மாத்திட்டாங்க என்னோட பார்வையில. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னோட பார்வையில எப்ப இந்த பொண்ணு எவ்வளவு சென்சிபிளா பேசுது, எவ்வளவு பயரா பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த இதுல நிறைய மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இமேஜே மாத்திட்டுல, அந்த கேரக்டர் இது அந்த இதையே மாத்திட்டுல, இந்த சமூகம் எனக்கு எப்படி காமிச்சது அவங்கள, இந்த இதுக்காண்டி இப்படி இருக்காங்க, இன்ஸ்டால இப்படி இருக்காங்கன்னு அப்படித்தானே காமிச்சது. இப்ப எனக்கு அவங்க வேற மாதிரி தெரியுறாங்க. கனி முத 4 வாரத்துக்கு இவங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உட்கார்ந்து லைவ் எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டா இப்போ எனக்கு அவங்க சூப்பரா தானப்பா ஆடுறாங்க, இவங்க எதுக்குப்பா மட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்குது. இவங்க மட்டுப்படுத்துறாங்க, அவன் ஆடல, எல்லாருமே ஆடல, இவங்க ஷோ ரன்னர் இவங்க தானா, இவங்க ஷோ ரன்னரா இருக்கிறனாலதான் இந்த ஷோ இப்ப இந்த சீசன் இப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதை எத்தனை பேர் ஒத்துக்கிடுவாங்க? சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. உங்க ஆதங்கத்தை அடிக்கடி வந்து கொட்டுங்க, நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. மகாலட்சுமி பேசுங்க. ஆலன் ஷோர்யா ஆல் எனக்கும் அதே கன்சர்ன். அதுக்கு முன்னாடி பிரபு, ஒபிட்டோ. இப்ப பிரபு பேசிட்டாரு ஏற்கனவே. பொம்மா சரி, ஒபிட்டோ. அவரும் பேசிட்டாரு ஏற்கனவே. அவன் சரி. எப்பனா பேசிக்கிட்டவங்க சக்தி, புதுசா நீங்க பேசிட்டோம். எப்ப பேசுனேன்? ஏய் எப்ப இருடா, பேசுனேன்? வெயிட் பண்ணி பேசுறா மதனு. வெயிட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க பேசுங்க மகாலட்சுமி. யார் என்ன கேக்குறா நான் பாக்குறேன். பேசுங்க. ஸோ எனக்கும் அதே தான். லைக் வந்து லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு அட பாவிகளா, பேச விட்டுறதாவது கேட்டுருக்கலாம்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? கேக்கல மகாலட்சுமி. ஹலோ ஆ கேக்குதுங்களா? கேக்குது, இப்ப கேக்குதா? யா எனக்கும் அதே தான், சேம் திங். என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரே ஒரு வேர்டு விட்டிருந்தாரு யாரு, அமித். இந்த மாதிரி மந்த்லி இஷ்யூக்காக உடனே இவருக்கு விஜேஎஸ்க்கு வந்து பொறுத்துட்டு வந்துருச்சு. எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்ட்டு. அப்புறம் 1000 விஷயம் அவங்க பண்றாங்களே, அதை பத்தி ஏன் இவர் ஒண்ணுமே கேட்கல? லைக் 1000 விஷயம் எல்லாரையும் வந்து அவங்க வந்து புட் டவுன் பண்றாங்க. அத பத்தி மத்தவங்களோட இமேஜ் எல்லாம் என்ன ஆகுறது? மத்தவங்களோட கேரக்டர்ஸ்லாம் என்ன ஆகுறது? அத பத்திலாம் இவர் ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதே இவங்களுக்கு பார்வதிக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னி மாரி தான் இந்த ஷோவே அவங்கள அப்படிதான் ட்ரீட் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன் நானு. என்னன்னா, சி அ இப்போ இந்த நரேட்டிவ்ஸ்லாம் இவங்க தானே பண்றாங்க. ஷோக்காரங்க தான் பண்றாங்க. எந்த காமன் பீப்பிளுமே இவங்க சூப்பர் அப்படின்லாம் சொல்றதே கிடையாது. கொஞ்சம் இருக்கிற பியாஸ் வேணா குதிச்சிட்டு இருப்பாங்களே தவிர, எந்த காமன் பெர்சனுமே வந்து காமன் பீப்பிளுமே வந்துட்டு பார்வதி சூப்பரு, இவங்களால தான் ஷோ ரன் ஆகுது அப்படிலாம் சொல்றதே கிடையாது. ஆ இவங்க டிவிக்காரங்க தான் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜேஎஸ் தான் அப்படி இன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு பார்வதிய அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? கேரக்டர்ல ஒண்ணுமே அவங்க பண்ணவே இல்ல. அவரையும், விக்ரமையும் அப்ரிஷியேட் பண்ணது. நான் என்ன நெனைக்கிறேன்னா, இவங்க விக்ரமையும், பார்வதியும் அப்ரிஷியேட் பண்ணி மத்தவங்கலாம் வந்து இப்படிதான் கேம் ஆடணும், அவங்க மத்தவங்கள தூண்டி விட்டுட்டு, லாஸ்ட்ல இவங்கள யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்கு, லாஸ்ட்ல. ஸோ ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆ ஹூஸ் தட்? திவ்யா, அதுக்கப்புறம் சபரி, அப்புறம் இவங்கள தான் ஃபைனலுக்கு கொண்டு போவாங்களோ அப்படின்ற டவுட்டுமே எனக்கு இருக்கு. பட் ஆனா இப்ப பார்வதிய வந்து இவங்க விடுறதுனால தான் அவங்க வந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்லயே மத்த எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. எஃப்ஜே முதல் கொண்டு எல்லாருமே அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா விஜேஎஸ் ஒண்ணுமே கேட்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும், ஓ! ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு. இவங்கள வெளியிலயும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இவங்கள குத்தி குத்தி பார்த்து இவங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஃபெட் அப் ஆயி அப்படியே விட்டுட்டாங்க. வேற என்ன பண்றதுன்ட்டு. லாஸ்ட் 2 வீக்ஸ் எஃப்ஜே ஒண்ணுமே பேசலன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஃபெட் அப் ஆயிட்டு தான் அவருமே அப்படியே சைலன்ட்டா இருக்காரு. அதுதான் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அப்படிதான் தோணுது. நல்லா நல்லா லைக் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அ யார் அது? அந்த கமருதீன் கூட ஃபைட் பண்ணி அரோரா. அரோரா எனக்கு தெரிஞ்சு அரோராவுக்கு வந்து அவ்ளோ சிம்பத்தட்டிக்கா நம்ம பேசணும்னு அவசியமே இல்லன்னு எனக்கு தோணுது. ஏதோ
இவளுக்காக பேசினா பரவாயில்ல. இன்னொரு பொண்ணுக்காக அந்த கன்னியாகுமரி பொண்ணுக்காக பேசினா கூட பரவாயில்ல. கானா வினோத்துக்காக இது பண்ணாலும் பரவாயில்ல. கனி கூட ஓகே தான். ஆனா அரோராக்கெல்லாம் அந்த அரோராவும் ஈக்குவலி ஈக்குவலி ஸ்பாயில் பிராட்டன் தான் தோணுது. அவங்களுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுமே எல்லாரும் யூஸ் தான் பண்றாங்க. அவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருக்கலாம். பேசிக்கலி அவங்களுமே வந்து ஆஸ் ஆஸ் பேட் அஸ் தான் நானும் சொல்லுவேன். மேபி எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து ஸ்டார்ட்டிங்ல அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, சூப்பர் சூப்பர் வினுக்குட்டி அப்படின்னாங்க. அப்புறம் கமருக்குட்டின்னாங்க. அப்புறம் ஏதேதோ சொல்லிட்டு இப்ப ஆதிரே வந்தோனே இவங்க 2 பேரையும் அகைன்ஸ்டா பேசுறாங்க. பட் பாரு விஷயத்துல ஓகே. பட் மத்த விஷயத்துலலாம் கம்பேர் பண்ணா துஷார்ல இருந்து எல்லார் விஷயத்துலயுமே ஒவ்வொரு வீக் ஒரு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இப்ப பார்வதிய ஹேட் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் த டவுட் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த டவுட்ட வந்து கானா வினோத்துக்கும், கனிக்கும், இவளுக்கும் அந்த மீனவ பொண்ணுக்குமே குடுக்கலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த அவ மீனவ பொண்ணு அவலாம் வந்து ஒரு அவ வந்து நல்ல பொண்ணா இருந்தாலுமே, ஏதோ ஒண்ணு இன்ட்ரஸ்டிங்கா பண்ணணும்ல, ஷோவ ரன் பண்றதுக்கு. நாமளும் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் கூட முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு சாஷனா கிட்ட. லைக் வந்து நீங்க வந்து சி அவரு ஃபைனலுக்கு ஒருத்தர் போயிருப்பார்ல. அந்த அ யார் அது? ஒரு இவங்களோட ப்ராடக்ட் ஒருத்தர் ரயான் 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 இல்லப்பா. இன்னொருத்தரு. அமௌண்ட் கூட வின் பண்ணுவார்ல ஜாஸ்தியா. விஷால் விஷால். விஷால் விஷால எக்ஸாம்பிளா வச்சு சொல்லியிருப்பாரு முத்துக்குமரன் சாச்சனா கிட்ட. இப்போ இவங்கலாம் ஒண்ணுமே பண்ணலன்னா, நீ வந்து உன்ன வந்து திட்டுறாங்கன்றதுக்காக நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்தனா, அவங்கலாம் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா, தே வில் பி இன் த ஷோ. பட் நம்ம மாதிரி ஆளுங்கலாம் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா, நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடுவோம். ஏன்னா நம்மலாம் ஏதாவது பண்ணா தான் இங்க சர்வைவே ஆக முடியும். வேற எந்த கோட்டாவும் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே தான் நான் இந்த மீனவ பொண்ணுக்குமே சொல்லுவேன். அவ வந்து ஒரு முத்துக்குமரன் மாதிரி ஒரு ஒரு ஷோவ பெருசா எடுத்து ஒரு இது பண்ணா மட்டும் தான் அவ வந்து இருக்க முடியும். அப்படி இல்லாட்டி அவ ரொம்ப சட்டிலா இருக்கா. ரொம்ப நார்மலா இருக்கா. ஒரு என்ன சொல்றது? ஒரு கர்வ் அப்பும் போகல, டவுனும் போகல. வினோத்தெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணாலும், அப்பப்ப பண்றது எல்லாமே ரொம்ப பீக்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஒரு ஜோக்குன்றதுமே ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். அத போயிட்டு எப்படி வந்து இவங்க வந்து சொல்வாங்க. எப்படி வந்து ஒரு காமெடி பண்ண வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி தான் இருக்கிறதுலயே டஃபஸ்ட் பிசினஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே எதுக்கு போறோம்? ஒரு சினிமாக்கு போறோம்னா போயிட்டு அழுதுட்டு வரதுக்காக போறதில்ல. ஒரு ஜாலியா இருந்துட்டு வரலாம் தான் போறோம், இருக்கிற கஷ்டத்துல. ஸோ அது அது ஜோக் பண்றதுமே ஒரு பெரிய பெரிய விஷயம். ஒரு பெரிய அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பீக்காவோ இல்ல அவ என்ன நினைக்கிறாளோ அத கூட ஓப்பனா அவ சொல்ல மாட்டேங்கிறா. ஷி இஸ் ஹேவிங் த எபிலிட்டி. ஷி இஸ் அ குட் கேர்ள். ஆனா வந்து ஒரு ஷோன்னு வரும்போது நம்ம 24 ஹவர்ஸ் மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நினைக்க மாட்டேங்கிறாங்க. மஞ்சரி சொல்ற மாரி தான். ம மஞ்சரி சொல்றாங்கல்ல, மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல மஞ்சரி தீபக்கும் சொல்ற மாரி தான். மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி 24 ஹவர்ஸ் இந்த ஷோவ பார்க்கணும்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லதோ, கெட்டதோ. அத வந்து சுபிக்ஷாலாம் சுபிக்ஷாக்கு பண்றதே இல்ல. சபரி பண்றதே இல்ல. எஃப்ஜே பண்றதே இல்ல. யாருமே பண்றதே இல்ல. நம்ம மத்தவங்கள எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். சபரி எனக்கு புரியல. சபரி வந்து ரொம்ப நல்லவர். நான் ஒத்துக்கிறேன். ஹியூமன் பீயிங்காவே. நானே நானே என்னையே சபரியா நெனச்சுக்கிட்டா கூட, நான் ஒரு ஆஃபீஸ்ல போறேன்னா, எனக்கு இந்த ஆஃபீஸ்ல இந்த கம்பெனில எனக்கு ஒத்து வரல அப்டின்னா, இந்த ஃபீல்டு எனக்கு ஒத்து வரல அப்டின்னா, நான் கண்டிப்பா வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு அதுல ஃபிட் இன் பண்ணணும்னு நான் நெனைக்கவே மாட்டேன். ஓகே. நமக்கு எது சரி வருதோ அங்க போய்க்க வேண்டியதான். இந்த ஷோலேருந்து வெளில வரதுனால சபரி கெட்டவரோ அப்படிலாம் கிடையாது. இதுக்கு அவரு ஃபிட்டே ஆகலங்க. அத நம்ம ஒத்து தானே ஆகணும். எதுக்கு ஒரு 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 டால் மாதிரி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. எவ்ளோ சொல்லி பார்த்தாச்சு, இது பண்ணி பார்த்தாச்சு, என்ன பண்ணியும் பார்த்தாச்சு. அவருக்கு வரவே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பார்வதி வந்து டாக்ஸிட்டி. ஒரு பக்கம் ஒன் ஒ ஒரு எதையுமே புரிஞ்சுக்காத நம்ம எதுக்கு இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? இது என்ன மாதிரியான ஷோ? எத்தனாவது சீசன்ல இருக்காங்க? 9த் சீசன்ல இருக்காங்க. எத்தன பேர பார்த்துட்டு வந்திருக்காங்க? எனக்கு என்னவோ இந்த பாரு பண்ண இந்த டாக்ஸிட்டிலாம் இந்த அசீம் சீசன்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்கங்க இவங்க. அதெல்லாம் ஆரியோடயே போயிடுச்சு. அசீம் சீசன்ல இருந்து இப்படிதான் இவங்க அப்படி அத போட்டு வின்னர் ஆக்கி வச்சிருக்காங்களே. அப்புறம் எப்படி? இவங்கள்ட்டலாம் என்னத்த எதிர்பார்க்க முடியும்? ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ.
நல்லா பேசுனீங்க. ரொம்ப வீரியத்தோட பேசுனீங்க. மாற்று கருத்துக்கள் எனக்கு இருக்கு. பட் நெறைய பேர் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்றதுனா பேசிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரலாம். யார் ஷூர், ஷூர். யார் யாரு யாரு பேசல? எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ எவ்ரிபடி கேன் ஹேவ் தேர் ஓன் ஆஃப் கோர்ஸ், ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் கோர்ஸ், அவ்வளோதான். ஆஃப் கோர்ஸ். மாற்று கருத்து ம். வைக்கிறது சும்மா கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு தானே. யா ஏத்துக்கணும்ன்றதுக்கு யா கிடையாதுல்ல. எஸ் எஸ். ஓகே. யாரு ஈஸ்வரி ஈஸ்வரி தானே. இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கூட பேசல. ஈஸ்வரி, ஷைலு, அப்புறம் மீனா. ஈஸ்வரி ஃபர்ஸ்ட் பேசுறீங்க. ஆ, கேக்குதா ஆ ஆலன்? கேக்குது. சக்தி, எனக்கு இந்த ஸ்பேஸ்க்கு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேச வரேன். நான் லாஸ்ட் சீசன்லேருந்து தான் ட்விட்டருக்கு வந்தேன். ஸோ எனக்கு லாஸ்ட் சீசன் வந்து ஜாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களோட எல்லா ஸ்பேஸும் நான் கேட்டுருவேன். நீங்கள் கூட அடிக்கடி கமெண்ட் பண்ணுவீங்க, நாங்கள் வேற ஏதோ டாபிக் பேசுகிறோம்டா, ஏன்டா லிசனர்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்கன்னு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த லிசனர் நானும் தான். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஆக்சுவலி இத்தனை சீசன் நான் கண்டினியூஸாக 9 சீசன் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் 8 சீசன் வரைக்குமே எனக்கு வந்து மேல் கேட்டகரியில தான் ஒரு ஆளை தேடுவேன். ஆக்சுவலி ஒரு ஹீரோ மெட்டீரியல் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் சீசன்ல எனக்கு என்னன்னு தெரியல, ஜாக்கை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த சீசன்ல எனக்கு யாரையுமே ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல பிடிக்கவே இல்லை. கனி எனக்கு பர்சனலா பிடிக்கும். குக் வித் கோமாளில இருந்து பிடிக்கும். அவங்க தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க சிஸ்டர் பாண்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கும் போது அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா கனி எதுவுமே பண்ணலையா, எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் எதுவுமே யாருமே பேச மாட்டாங்க. ஆனா ஸ்பேஸ்ல கார்த்திக்னு ஒருத்தவங்க வந்து கனிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது சரி, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும். சரி, கனிக்கு கூட ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ராஜாராணி டாஸ்க்ல கனி பேசினது, அந்த ஹோட்டல் டாஸ்க்ல எல்லாருமே பார்வதிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கனி சொன்ன பாயிண்ட், அதெல்லாம் ரொம்ப மாசா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து கனி அரோரா, எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் இந்த சீசன்ல. அரோரா பாத்தீங்கன்னா அவளோட ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்ப இருந்தே அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அழுக தோணாது, அழுது நான் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும், எனக்கு அழுகிறதுக்கு கூட நான் சோம்பேறி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த நான் வந்து பர்சனலா என்னன்னா எல்லாத்தையும் பிரெயினுக்கு எடுத்துட்டு போய் யோசிச்சு யோசிச்சு அழுதுட்டே இருப்பேன். சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏன் அவங்க அப்படி என்னைய சொன்னாங்க, என்ன நானே செல்ஃப் ப்ளேம் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிடுச்சு. நம்ம எதுக்கு அவங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழணும், அந்த அளவுக்கு நான் சோம்பேறியா இருப்பேன்னு சொன்னது. ஸோ எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நேத்து கனிக்கிட்ட பேசும்போது கூட சூப்பரா ஒரு லைன் சொல்லும், கட்ட நீட்னா சோறு, எனக்கு ரெண்ட் கட்ட வேண்டியல, இபி பில் தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் லைன் தான். பட் நம்ம அதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அது எதுவுமே கிடையாது. ரொம்ப கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு. அப்புறம் கனி, ஆல்வேஸ் கனி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கனிட்ட பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்றது, வெளியில பேசுற பாயிண்ட் அவங்க உள்ள சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் ஆலன் ப்ரோவும் சரி, அடுத்து ஜாக்கி யூடியூப் சேனல்ல பாக்குற ஜாக்கி சினிமாஸ்ல அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லயே சொன்ன ஒரு பாயிண்ட், கமருதீனும் வாட்டர்மெலன் அவங்க 2 பேருமே சேம் கேட்டகரி தான். 2 பேருக்கும் ஒரு விஷயமும் புரியாது. அந்த மாதிரி 2 பேரும் ஈக்குவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அத கனி கரெக்டா வந்து திவ்யா கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயும் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்குமே உன்ன சொல்லி புரிய வைக்கவே முடியாது, நீங்க ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நேத்து அரோரா கிட்ட பேசும்போது அதே பாயிண்ட சொல்லியிருப்பாங்க. கமருதீனா இவ்ளோ பேசுவாரு, அவ்வளோக்கு அவ்வளோ யோசிப்பாருன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சச் அ பாரு பிஹேவியர்னு சொல்லியிருப்பாங்களா, அதுவுமே எனக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. என்ன நம்ம பேசுறதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனி பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கனி வந்து டாப் 2ல வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். டாப் 5காச்சும் அவங்க வந்துடும். சொல்ல போனா சாண்ட்ராக்கு முன்னாடி கனி அந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு அதுதான் தோணுது வந்துட்டு. விஜி இருக்கும் போது விஜி உள்ள வருவாங்களா ஃபேமிலி வீக்ல, அப்ப கண்டிப்பா சாண்ட்ரா உள்ள இருந்தே ஆகணுங்கிறது தான் என்னோட விஷயம் கூட. இந்த ஸ்பேஸ்ல எனக்கு நிறைய பேரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா போன தடவை ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண சில பேர் நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அவங்க எல்லாமே இப்போ டோட்டலா மாறினாங்க. சரி, ஓகே, ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும் அவங்களுக்கு, அது தப்பு சொல்லல. பட் ஆப்போசிட்ல இருக்க பர்சனை வந்து ரொம்ப ஸ்லெட் ஷேம் பண்ற மாதிரி அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன சீசன்லயா நாம் இப்படி அவங்க கூடயே நம்ம டிராவல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாவே ரொம்ப இருக்குது. இந்த சீசன்ல எனக்கு வந்து இங்க ஸ்பீக்கர்ல பேசுவாங்கல்ல தமிழ், அவங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்தினி அவங்களோட இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அரசியல் சார்ந்து பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். காயத்ரி அவங்களோட கியூட்டா இருக்கும், அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்துட்டு அவங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் நம்ம வந்துட்டு.
கார்த்திக் அப்புறம் ஸ்பாட்டன். ஏன்னா 2 பேருமே கனிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும். ஆலன ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க கனிக்கும், அரோராக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் எப்பயுமே. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சாரி ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. ரொம்ப அழகா பேசுனீங்க. எல்லாருக்கும் அன்பு குடுத்தீங்கல்ல, அதுக்கே ஒரு மனசு வேணும். அப்படிலாம் யாரும் எல்லாருக்கும் குடுத்துற மாட்டாங்க. இத்தனை பேருக்கு வேற குடுத்துருக்கீங்க. ரொம்ப இல்ல பெரிய ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கிட்ட மாற்று கருத்து. இன்னொரு தடவைலாம் பேசவே கூடாது. நான் பேசும்போது நடுவுல. ஓகே? அமைதியா இருக்கணும். லெட் மீ ஃபினிஷ். அந்த மொமெண்ட் அவங்கள எடுத்துக்க விடுங்க. ப்ளீஸ். ரொம்ப அழகா பேசுனீங்க. அதான் நான் சொல்லல, எல்லாருக்கும் அன்பு குடுக்கறது எல்லாராலையும் பண்ண முடியாது. அது அத்தனை பேர் குடுக்கறது நிஜமாலே ரொம்ப பெரிய விஷயம். இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர் சொல்றீங்க இல்லையா? எனக்கு நீங்க அடிக்கடி வரணும். எல்லார்கூடயும் தொடர்ந்து பேசணும். இன்னும் உங்க கருத்துக்களை ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும். அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அதை தொடர்ந்து பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? கண்டிப்பா ப்ரோ. இப்ப சொல்லாமா ஆலன்? தேங்க் யூ. இப்போ சொல்லுங்க. ஒரே ஒரு மாற்று கருத்துங்க, நீங்க சொன்னது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆலனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் எரேஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்பேஸ்ல இருந்து. அது ஏத்துக்கிற மாதிரி கருத்து தான். என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல. சக்தி என்னோட அன்பெல்லாம் சக்தி கொடுங்க, தப்பே இல்லை. எனக்கு சக்தியை ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுறதே சீரியஸ்லி அவங்க இருக்காங்கன்னு இல்ல. நான் மத்த ஸ்பேஸ்லயும் கூட போய் சொல்லலாம்னு நினைப்பேன். பட் பயமா இருக்கும். கொஞ்சம் பேசலாமா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல பாசிட்டிவ், நெகட்டிவ். அதாவது நம்ம சக்தி சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஹீரோ வில்லன் மட்டும் நம்ம தேடிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்க கிட்டே எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளே லாஸ்ட் சீசன் தான். லாஸ்ட் சீசன்ல யாருமே ஹீரோவும் கிடையாது, யாரும் வில்லன் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஸோ 2 பேர்கிட்டயும் பாசிட்டிவ் இருந்தது, நெகட்டிவும் இருந்தது இல்லையா? ஒரு சில விஷயங்கள் அவங்களோட ஃபேண்டம்க்கு தகுந்த மாதிரி. முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கு இடையில. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே நம்ம ஹீரோவை தேடுறதை விட ஒரு நல்ல ஹியூமனை, நல்ல பெஸ்ட் பர்சனை தேடலாங்கிறது தான் சக்தியோட கருத்து தான் எனக்குமே தேங்க்யூ சக்தி. தேங்க்யூ, தேங்க்யூ ஈஸ்வரி. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சத மட்டும் சொல்லிடுறேன். சச் அ பாரு பிஹேவியர் டெர்ம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது தமிழ் தான். நான் அதுக்கப்புறம் தான் நெறைய போஸ்ட்ல பார்த்தேன். அதாவது ஸ்பீக்கர்ஸ் அரீனா இங்க தான் இருக்காங்க நீங்க சொன்ன தமிழ். அவங்க அடிக்கடி அத சொல்லுவாங்க. ரொம்ப ஏர்லியாவே சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க. சச் அ பாரு பிஹேவியர். அத கனி சொல்லும்போது, "என்ன தரையில பேசுனது திரையில வந்தது" அப்படின்னு இருக்கும். அவங்க இங்க தான் இருக்காங்க. இல்ல, இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆதிரே சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது. இருக்கலாம். இது நான் சொல்லிடுறேன். இங்க சக்தி, அப்புறம் ஸ்பீக்கர் இவங்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல தி ஓன்ட் பி ரூட். ஓகேவா? அதுக்கு தான் நான் இருக்கேன். ஐம் வெரி ரூட் வென் ஐம் சப்போஸ் டு பி ரூட். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னா, ஒருத்தங்க பேசுறாங்கன்னு வைங்களேன். பேசும்போது அவங்க பேசி முடிச்சிட்ட அப்புறம் அந்த மொமெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த மொமெண்ட் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன் கொடுக்கணும்னா, அவங்க டைம் எடுத்துட்டு இங்க கொடுக்குறாங்க. அவங்க கருத்துக்களை எடுத்துட்டு இங்க வைக்கிறாங்க. அந்த கருத்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது செகண்டரி. ஆனா அவங்க கொடுக்குற டைமுக்கும் அவங்க கருத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த மொமெண்ட்டை அவங்கள எடுத்துக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டாக் அபவுட் இட். இது ஒருத்தங்களை குறிச்சு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் சொல்றேன். ப்ளீஸ் அலோவ் பீப்புள் டு ஹேவ் தேர் மொமெண்ட்ஸ். அதுதான் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். என்ன பூஸ்ட் கொடுக்கும்னா, நம்மளும் பேசலாம், நம்ம பேசுறதும் கேட்பாங்க, நம்ம தப்பா ஒன்றும் பேசல அப்படின்ற ஒரு பூஸ்டை கொடுக்கும். அத யாரா இருந்தாலும் சரி நடுவில் புந்து கெடுத்தீங்கன்னா ஐ வில் பி பிளண்ட். அந்த விஷயத்த மட்டும் யாரும் பண்றாதீங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஓகே? ரிக்வெஸ்டாவே வச்சுக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ரொம்ப அழகா பேசுறீங்க ஈஸ்வரி. அடிக்கடி பேசுங்க. ஓகே? சக்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்தி. இல்ல ஒன்னு சொல்லிடுறேன். நானே என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கை தூக்கிட்டு இருக்கேன். நானும் என்ன எனக்கு புரியல. அது என்ன ஊர்ல இருக்க எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குண்டு. நீங்க அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு எங்களுக்கு. நானும் விதிவிலக்கா தான் இருக்கேன். ஆலன் பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ்ட் இயர்ல இருந்து பேசுறேன். இது வரைக்கும் அந்த மனசுல இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்ததுல சக்தி கூட சொல்லியிருக்காங்க. பாத்துக்கிறேன், நோட் பண்ணிட்டாலே நீங்க பாயிண்ட. சரிங்களா? ஆலன் சொன்னார்ல, அது ஏன் முக்கியம்னு நான் சொல்றேன். நான் ஐ லவ் ஸ்பீக்கிங். ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் அது பண்ண முடியல. இப்ப நான் இங்க ஈவென்ட்ஸ்க்கு கம்பேரிங் பண்றேன்.
ஆனா அதுக்கெல்லாம் முன்னோடி என்னன்னா, இந்த மாரி ஒரு ஸ்பேஸ்ல நான் போய் பேசும்போது, ஒரு 3 வருஷம், 4 வருஷத்துக்கு முன்னாடி, அத குடுத்தாங்க. அந்த மொமெண்ட்ட குடுத்தாங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அ ஒரு மேரேஜ் லைஃப்ல ஏர்லியா போயி, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த மொமெண்ட்ட குடுங்க. உங்க எல்லாருக்குமே அது நல்லாருக்கும். அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அது நடந்ததுனால தான் இன்னைக்கு என்னால என்னமோ ஒண்ணு பண்ண முடியுது. சோ கிவ் தட் மொமெண்ட் டு எவ்ரிஒன். ஒபிட்டோக்கும், ஹரிக்கும் ஒண்ணு சொல்றேன். ஆலன் வந்து எப்பவுமே ஆம்பள பசங்க, நம்ம பசங்கன்னும்போது அப்படிதான் இருப்பாரு. அது உங்களுக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சே தான் இது பண்றீங்க. அவரு வந்து நம்ம பையன்ல நான் தான் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு நடக்கும்போது அவரு என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே அது தெரியும். சோ ஹி இஸ் டூயிங் இட் பர்ப்பஸ்ஃபுல்லி. இல்லைங்க, அது தெரியும் சக்தி, தெரிஞ்சுதான் புல் பண்றோம், அது ஃபன் ஆமா. பண்றதான். ஆரண்ட தானே. என் பையனுக்கு 3 வயசுங்க. அவன் பின்னாடி சத்தம் போட்டா கூட தூக்கி தூர கடாசுங்கன்னு தான் சொல்லுவாரு. என் பிள்ளையும் ரியாவும். என் பொண்ணு பேசுவா. அப்ப வந்து அவருக்கு, ஆ என்ன கியூட்டா பேசுறா! அவள இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது சொல்லுங்க, அவளுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க அப்டின்பாரு. அவருக்கு அது இருக்குது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தட்ஸ் தட்ஸ் ஆலன். அது எனக்கு தெரியும். சரி, ஓகே. ஆனா சொல்றது தெரியல. இருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் யாரு? மீனா, மீனா பேசுங்க. இல்ல எனக்கு முன்னாடி அவங்க ஷைலு, பிரபு 2 பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசின அப்புறமா நான் பேசுறேன். பிரபுவும் வந்து இங்க ரெகுலர், சைலும் ரெகுலர், 2 பேரும் கோச்சிக்க மாட்டாங்க. பேசுங்க. ஓகே, ஓகே. தேங்க் யூ. நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து பதிவு பண்ணிக்கிறேன். சரியா தப்பான்னு தெரியல. சரியா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு முன்னாடி பேசினவங்க யாருன்னு தெரியல. இப்ப பார்வதிய பார்வதி அப்படின்னு அட்ரஸ் பண்ணும்போது, சுபிக்ஷாவ சுபிக்ஷான்னே அட்ரஸ் பண்ணலாமே. மீனவ பொண்ணுன்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் பிராண்ட் பண்ற மாரியா இருக்கு. அவங்களுக்கு ஆலன் நேம் தெரியல. ஆலன் அவங்களுக்கு நேம் தெரியல. கேன் ஐ சே? ப்ளீஸ். யா, எனக்கு நேம் ஞாபகத்துக்கு வரலங்க. அதுதான். நான் அவங்கள வந்து ஓகே, அப்படி ஓகே. சொல்லணுன்றதுக்காக சொல்லல. எனக்கு சுபிக்ஷான்ற நேம் எனக்கு வரல. லாஸ்ட் ஓகே, டைமே ஓகே. எனக்கு அக்செப்டட். மஞ்சரியும், முத்துக்குமரன் ஞாபகத்துக்கு வரும். ஆம், ஜாக்லின் வந்து பேர் வராது எனக்கு. ஸோ ஓகே, எனக்கு ஓகே, ஒரு ஓகே. சிலர நைஸ். பிடிக்குதுன்னா, அது மட்டும் தான் ரெஜிஸ்டர் ஆகும். மத்த யாரும் ரெஜிஸ்டர் ஆகாது. ஓகே. நைஸ். இது ஜஸ்ட் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் வந்து பிக் பாஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள 8 சீசனும் கண்டினியூஸா பார்த்திருக்கேன். நான் பிக் ஃபேன். பிக் பாஸோட பிக் ஃபேன். எப்பவுமே வந்து பிக் பாஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, வீக்லி நம்மளோட பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒருத்தங்கள இந்த வாரம் பிடிச்சவங்கள அடுத்த வாரம் பிடிக்காம போகும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா இந்த வாட்டி வந்து அவங்க செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ட் அதெல்லாம் அதோட இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னதான் கேம் என்ன பண்ணாலும் சரி, அந்த பார்வதின்ற ஒரு அந்த கேரக்டர் மட்டும் நான் அவங்கள பர்சனலா சொல்லல. எல்லாமே நான் கேம் ஓரியன்டடா தான் சொல்றேன். நான் யாரையுமே வந்து முதல்ல இருந்தே பர்சனல் லைஃப் வேற, அவங்க கேம்ல வந்து ப்ளே பண்றது வேற. அதனால கேம வச்சு மட்டுமே சொல்றேன். எனக்கு ஃப்ரம் த பிகினிங் இது வரைக்கும் அவங்க மேல உள்ள பெர்செப்ஷன் மட்டும் மாறவே இல்ல. அவங்கள ஏன்னே தெரியல. அவங்கள சுத்தமா பிடிக்கல. இந்த மாரி இப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியுமா? அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாங்க. அது தாண்டி பாத்தீங்கன்னா, மத்த எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல வந்து குரூப்பிசம் சொல்லி, கனி, சபரி அந்த ஒரு குரூப்ப வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அது கொஞ்சம் நம்ம ஒருவேளை அப்படிதான் பண்றாங்களோ அப்படின்னு நம்மளும் யோசிக்க ஆரம்பிச்ச நேரத்துல, இப்ப அகைன் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி ஆகி அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சப்புறம், அவங்களும் குரூப்பிசம் தான் பண்றாங்க. ஆனா அந்த 2க்கும் டிஃபரன்ஸ் இருந்தது. அந்த கனியா இருக்கட்டும், அந்த குரூப்ல யாருமே அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னா, மத்தவங்கள மிதிச்சு மேல போடணுமோ, அந்த மாரி அவங்க கிட்ட அந்த டாக்ஸிசிட்டி இல்ல. அவங்க வந்து ஒரு மாதிரி கைண்டா அந்த ஒரு மாரி நீட்டா அந்த மாரி போற மாதிரி தான் இருந்தது. மேபி அவங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆ இருந்தா கூட அந்த குரூப்பிசம் பெட்டர் அப்படின்ற மாரி வைல்ட் கார்டு உள்ள போன உடனே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ பிக் பாஸ் வந்து அடுத்தடுத்து அதோட ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சுட்டே போற மாரி, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு மாதிரி இப்போ பழைய சில சமயம் இத பார்த்துட்டு ரொம்ப வெறுத்து போயி, ராஜு, அதுக்கப்புறம் ராஜு இருந்த சீசன், அப்புறம் வந்து இவரு சாண்டி மாஸ்டர் இருந்த சீசன்லாம் யூடியூப்ல போய் நான் அந்த வீடியோஸ் பார்க்குறேன். அங்க எவ்வளவு ஃபன்னா இருந்தது. அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற மாரி இருக்கு. இந்த சீசன் பார்க்கறதுக்கு. இந்த சீசன் முடிஞ்ச அப்புறமா, சீசன் 9ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் இது அந்த மாரி தான். நேத்திக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணே ஒண்ணு பார்த்தேன். அவங்க அரோரா வந்து விக்ரம், கனி, சபரி இவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது. உண்மையிலேயே அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாவே அந்த மாரி இல்லாட்டது கூட, அங்கங்க ஹியர் அண்ட் தேர் அது இருந்ததுன்னா, இதுவும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த சீசன் வந்து சுத்தமா அட்டர் வேஸ்ட்டுங்க. நல்லாவே இல்ல. அது அதாவது இப்போ டைட்டில் வின்னர் வந்து அது வந்து அவங்க ப்ளே பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி, ஒரு நல்ல கேரக்டருக்கு டைட்டில் வின்னர் போய் கிடைச்சதுன்னா, கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். இதான் நான் சொல்ல நெனச்சேன். தேங்க் யூ.
சூப்பர், சூப்பர், சூப்பர். உண்மையாலுமே எல்லாம் அவங்க புதுசா பேசுறாங்களா ஆனந்த்? அதுதான் எனக்கு புரியல. எல்லாரும் ஒளிஞ்சுன்னு இருக்கீங்க எப்படி? நல்லா பேசுற ஆட்கள்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருந்தா எப்படி? நீங்கலாம் வந்து பேசினா தானே உங்கள பார்த்து 4 பேர் வந்து அவங்க கருத்துக்கள வைப்பாங்க ஸ்ட்ராங்கா. தேங்க் யூ மீனா. தமிழ் கேக்குதாடா? கோஹோஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியுமா? ரெக்வெஸ்ட் இருக்கு. சாமல். அரினா. யா சக்தி. இதோ பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து யாரு? ஷைலு எங்க? ஷைலு. இருங்க திருப்பி கூட்டு வரலாம். ஷைலு காணோம். வெயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி. ஆலன் மியூட்டுக்கு போங்க. மதன் பேசுங்க. அவசியமா இப்போ? சரி. 1000 தான் இருந்தாலும் நம்ம மதன் ஆலன். நீங்க என்ன இப்போ ஆதிரி சொல்ற மாதிரி 1000 தான் இருந்தாலும் நம்ம பாருன்ற மாதிரி சொல்றீங்களே. சரிடா. மதன் எங்க? மதனுன்னு கூப்பிடும்போது மதன் இருக்க மாட்டாப்ல. இருக்கேன். எனக்கு இந்த பார்வதி ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் சில கோட்டை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லாமா? சொல்லுங்க சொல்றேன். நாகரிகமா இருந்தா சொல்லுங்க. அநாகரிகமா இருந்தா அநாகரிகமான கோட்லாம் இருக்காது. நாகரிகமான கோட்டை தான் இருக்கும். அப்ப சொல்லுங்க தைரியமா. யார் சொல்லி இருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும், ஓகேவா? உன் புத்திக்கு, ஓகேவா? உன் புத்திக்கு பொது அறிவுக்கும் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எந்த கருத்தையும் ஏற்காது. இது ஒண்ணு. 2வது இன்னொரு கருத்தும் இருக்கு, ஓகேவா? அது வந்து உன் சடங்குகளை விட, உன் முன்னோர்களை விட, உன் வெங்காய வெள்ளப்பூண்டை விட உன் அறிவு பெரியது. இது ஒண்ணு. மானமும் அறிவும் மனிதன் கலகு. எல்லாமே இந்த கோட் எல்லாமே பார்வதி ஃபேன்ஸ் நான் சமர்ப்பிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சமாச்சு திங்க் பண்ணி செயல்படுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் இப்போ இல்லை, ஒரு 50-60 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதன்படி இருக்க ட்ரை பண்ணாலும் செய்யுங்கன்றேன். இப்போ நான் ட்ரை பண்றேன், மற்றவங்க ட்ரை பண்றாங்க. அட்லீஸ்ட் சம்மார் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை உன் அறிவை சிந்திக்கிற ஒரு ஒரு கோட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப உன் அறிவை தூக்கி ஓரமா வச்சுட்டு பார்வதி பண்ற எல்லாத்தையும் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா, அப்ப உங்களுக்கு அறிவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவை வந்து நீங்க தூக்கி எதனா ஒரு குப்பை தொட்டியில போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நல்லா இருக்கும். அது இல்லைன்னா அந்த அறிவு யாருக்குன்னா கொடுத்துலாம். அதை வச்சு எதுவும் பிரயோஜனமும் இல்லை. அவன் எடுத்துட்டு போறோமோ அதை அப்படியேதான் பயன்படுத்துவான்ற இதுல எனக்கு இருக்கு. எனக்கு பிடிச்ச கோட்டே அதுதான். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. உங்களுக்கு இது ரெண்டும் இருந்தா போதும். அது ரெண்டுமே இல்லைன்றதுதான் எனக்கு பிரச்சனை பார்வதி ஃபேன்ஸ் கிட்ட. ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே ஒண்ணுமே இல்லையே இவங்க கிட்டன்றதுதான். அட்லீஸ்ட் பார்வதி சொல்ற எல்லாத்தையும் பிளைண்டா உள்ள இருந்து பார்த்துட்டு இவங்க பண்றதெல்லாம் சரி அப்படின்ற ஒரு கோட்ல நிக்கிறாங்கல்ல, அது ரொம்ப தப்பான விஷயம். யாரா இருந்தாலும் சரி, உன் அறிவு உன் பொது அறிவுக்கு ஏற்ற வரைக்கும் அதை நீ தப்புன்னு சொல்லணும். அதை பொது அறிவா எடுத்து வச்சு பார்த்து பக்கத்து பார்க்கணும். அதையும் பார்க்க மாட்டேங்க. எதுவுமே பார்க்காம பிளைண்டா உட்காந்து நீங்க பார்வதி பண்றது எல்லாமே சரி அப்படின்னு நீங்க ஒரு கோட்ல நிக்கிறீங்களே, எனக்கு அது ரொம்ப தப்பான விஷயம். முடிஞ்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கோட்லாம் எடுத்து படிங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன கோட்டை போயிட்டு யோசிச்சு திங்க் பண்ணியாச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்படியே தான் இருப்பேன்னா அழிஞ்சு போங்க, நாசமா போங்க, எப்படின்னா போங்க அப்படின்றத என் கருத்து. இதை சொல்ல வந்தேன் அப்பவே. அது போயிட்டாரு கேட்டவரு குமார கிருஷ்ணகாந்த் நினைக்கிறாரு கேட்டாப்புல பார்வதி ஃபேன்சி பத்தி பேசிட்டு இருக்கப்ப நான் அதுக்குதான் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன் அப்பவே. இதான் எடுத்துக்கிறாங்க செகண்டரி. எடுத்துக்கிட்டா நல்லது, எடுத்துக்கலாம் எனக்கு என்ன வச்சு நீங்க எப்படின்னா போங்க. சூப்பர்ரா. சக்தி என்ன வந்து கோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்க, நான் வெளில போயிட்டு உள்ள வரேன். சரிதான். அத்தியா
சக்திக்கு அந்த ஒரு வேலையை மட்டும் தான் இன்னைக்கு நாங்க ஃபுல்லா 2 பேரும் அதான் குடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மாறி மாறி அன்ஸ்டேபிள் ஒரு கனெக்ஷன். ஒரு கோஹோஸ்ட் போனா இன்னொரு கோஹோஸ்ட், ஒருத்தவங்க போனா இன்னொன்னு. சக்தி எனக்கு ஒரு இல்ல டவுட். இனிமே எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ யாரு வராது, ஹரியா சொல்லுப்பா. பிரச்சனை இல்ல. என்னன்னா ஆல்ரெடி ஒரு டைம் அழுது ஆக்டிங் போட்டாங்களே, இப்ப நீ உண்மையாலுமே அந்த ஆளு வெளியே போக போனா அந்த மேடம் இன்னைக்கு எப்படி அழுவாங்க? இல்ல அதே மாதிரி ஒரு ஹரி மறுபடியும் மயக்கம்லாம் போடுவாங்களா? என்ன இன்னைக்கு வேண்டாம். பாப்போம். வந்து ஆர் வரல? வந்துருச்சு. ஓகே தேங்க் யூ, நன்றி. ஹரி போஸ்ட் வேலை எப்படி பூந்து பூந்து பாக்குறீங்களே மச்சான், என்ன மச்சான் இப்படி பண்றீங்களே? கூச்சமா இல்லையா மச்சான்? இல்ல ஓகே மச்சான். மச்சான். எங்க போனாரு ஹரி? ஹரி நானு நான் அந்த ஸ்பேஸ்ல அன்னைக்கு நடந்தப்பவே கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க தவறான ஆள்கிட்ட அந்த கருத்தை வைக்கிறீங்க. ஏன்னா எனக்கே அவங்க அழுவும் போது அழுக வந்துருச்சு. அதனால எனக்கு தெரியல, அச்சச்சோ. பயங்கரமா அழுவாங்கதான் அவங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இந்த கருத்தை வேணா ஆலன்ஸ் கேளுங்க, ஒரு நல்ல பதில் சொல்லுவார். இல்லைங்க, இப்ப உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்றீங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு அழுதாங்க, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கலாம், எப்படிதான் நம்ம சர்வை பண்ண போறோம், எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஆனா இப்ப வெளியே போயிட்டா மறுபடியும் அதே ரியாக்ட் பண்ணுவாங்களா, இல்ல ரியாக்ஷன் கம்மியா இருக்குமா? ஏன்னா அப்ப இருந்த டேம்ஸ் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கு வேற. இப்ப அவங்க 2 பேத்துக்கும் டேம்ஸே வேற. ஏன்னா பிரஜின் தனியா கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு கரெக்டா. இப்ப அது ஒரு விஷயத்த இப்ப சுபிஷா நாய்களா அப்படின்னு சொன்னது கூட நீ ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சூப்பர் டிஎக்ஸ் ரூம்ல ஒரு சண்டை வந்துச்சு கரெக்டுங்களா. இப்ப மறுபடியும் அதே மாதிரி அழுவாங்களா, இல்ல இது கேமா பார்த்துட்டு இன்னும் இருக்க போற 35 நாள் அவங்க விளாண்டுட்டு வெளியே போவாங்களா? 100% அழுவாங்க. they have that connect, they live together for a long time. அதனால அவங்க அழுவாங்க தான். நான் எப்படி பாக்குறேன்னா, சாண்ட்ராவுக்கு அவங்க ஜெயிக்கணும், அவங்க உள்ள இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. she always want பிரஜன் to win. பிரஜனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், அததான் அவங்க முதல்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா இஸ் a better பிளேயரான்னு கேட்டீங்கன்னா மேபி. அதுவுமே இந்த இந்த வீக் பிரஜன் அந்த பெர்ஸ்பெக்டிவ மாத்திட்டாரு எனக்கு கொஞ்சம். மேபி அவங்கள்ட்ட அந்த போக்கர் ஃபேஸ் இருக்குது. ஷி ஹேவ் திடீர்னு ஹார்ட்லெஸ் ஆயிருவாங்க. அது எல்லாமே இருக்குது. ஆனா சாண்ட்ரா கேன் சர்வைவ் இன்சைட் வித்தவுட் பிரஜனான்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் நோ. ஏன்னா பிரஜன் நான் தனியா கேம் விளையாட போறேன்னு சொன்னதையே சாண்ட்ராவால ஏத்துக்க முடியல. போய் போய் அவர்கிட்ட தான் நின்னாங்க. சோ அவங்க கேமும் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஆல்ரெடி நடந்துருச்சு. பிரஜன் வெளில போனா அழுவாங்களான்னு கேட்டா பயங்கரமா அழுவாங்க. And என் மூச்சவன் டன் டன் பேச்ச டன் டன் டன். I deep down felt she's bit scared and covered. வாயில இருந்து வர வார்த்தைகள்லாம் சும்மா உதாரான வார்த்தைகள் தான். யார வேணா என்ன வேணா நம்ம டப்புன்னு தப்பா பேசிடலாம். அதுக்கப்புறம் அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிரலாம். நமக்கு நடக்கும்போது அது பயங்கரமா வலிக்குது. மத்தவங்கள சொல்லும்போது இனிக்குதுன்ற மாரி டைப் தான். சோ அவங்கள்ட்ட நான் எத்திக்ஸ், ஐடியாலஜி எதுவும் பார்க்கல. அவங்க கிட்ட ஒரே ஐடியாலஜி தான், நான் மேல நீ கீழே, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவங்களோட ஐடியாலஜி. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே வினோத் அவரும். அப்புறமா திரும்பி உட்காந்தாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் எதுக்கும் அழுந்தாங்க. அது அழுறப்ப நம்ம வினோத் பார்த்தாங்க, எட்டி பார்த்து ஒண்ணு பண்ணார்ல செம்மையா உண்மையானே இருந்தது. அழுறாங்க. என்ன வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, கண்ணுல இருந்து தண்ணி வரல. கண்ணுல தண்ணி வரல. அவர் பார்த்துட்டு ரியாக்ஷன் பண்ணார்ல, எனக்கு அது சிரிப்பா இருக்கு. சரி ஓகே, சரி 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 இருங்க. பிரபு பேசுங்க பேசுங்க பிரபு. ப்ரோ அதுதான் ப்ரோ ரொம்ப நேரமா யோசிச்சு வச்சிருந்தேன் ஒரு 2-3 நாளா கேட்கணும்னு. ஆனா எல்லாத்தையும் ஷோல 24x7 லைவ்ல எல்லாரும் பாக்குறாங்க, ஃபுட்டேஜ் வெளியே போகும் தெரிஞ்சு கம்ரிஜனை பார்வும் இந்த டாஸ்க் ஃபுல்லா கருமாந்திரம் ஃபுல்லா பண்ணிட்டு, ஆனா இவர் வீக்கெண்ட்ல அது அவங்களோட பர்சனல்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் உள்ள உருட்டுவாங்க, இது நீங்க பேசக்கூடாது என் பர்சனல்னு. அப்புறம் அந்த பர்சனல் கர்மத்தை ஏன்டா எங்களுக்கு காட்டுறீங்க 24x7 லைவ்ல? எனக்கு புரியவே இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க பர்சனல் நம்ம பேசவே தேவையில்லை. அதை தாண்டி இருக்கே இஷ்டமெனிக்கு இருக்கியா போட்டு போட்டு வெளுத்து விடுறதுக்கு நம்மளுக்கு வேணாங்க. அந்த அந்த ஒருத்தவங்களோட பர்சனல் எப்போ நம்ம பேசலாம்னா, அது பார்க்க அழகா இருக்கும் போது அழகா இருக்குல்ல, இது கியூட்டா இருக்குல்ல, இது அது வரைக்கும் போனா ஓகே. பார்க்கவே நல்லா இல்ல, அதை பத்தி பேசலாம் என்ன பேசலாம் என்ன?
அது இல்ல ப்ரோ, இங்கே பிரச்சனை இல்ல. எனக்கு மத்த ஸ்பேஸ்ல அதை இன்னும் பெரிய காவிய காதல் மாதிரி பேசுறானுங்க ப்ரோ. அது என்னால கேட்க கூட முடியல. கேட்காதீங்க. ஒரு 2 செகண்ட் கூட. ஏயா போய் கேக்குறீங்க? கேட்காதீங்க. ஏன் கேட்காதீங்க? என்னதான் பேசுறாங்க? அப்படி என்னதான் இந்த இதுக்குள்ள இருக்குன்னு கைய விட்டு பார்க்க அப்படி போல என்ன இருக்கு. உங்களுக்கு கியூரியாசிட்டி? அப்ப உங்க கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல, இவருக்கு படையப்பா தலைவர் நினைப்பு. முதுகுல கை விட்டு பாவம் கொத்துதா இல்லையான்னு பார்த்துட்டு இங்க வந்து புலம்ப வேண்டியது. அத உங்களுக்கு எங்க எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல. உங்களுக்கு எதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேபி ஒரு 1 வாரம் 2 வாரம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டுட்டு, எனக்கு மனசு வலிக்குது, என்னால முடியல அப்படின்னு புலம்புனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? See, ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து நேத்து தான் ப்ரோ நான் சிரிச்சேனே ஆக்சுவலா. என் பசங்களும் கூட உட்காந்து சிரிச்சுன்னு இருந்தானுங்க. ஒருத்தனுக்கு 5 வயசு ஆகுது, இன்னொருத்துக்கு 1 வயசு. 2 பேரும் அரோரா பேசும்போதெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தானுங்க நல்லா. அந்த வீடியோ நான் யூடியூப்ல போட்டு காமிச்சது. அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், நான் ஒரு ரூலாவே வச்சிருக்கேன். என்னன்னா, சென்சிபிள் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற இடத்துக்கு மட்டும் தான் நான் போவேன். ஏன் போவேன்னா, அதுல சரி தவறுன்னு இருக்கிறத வந்து பாரபட்சம் பார்க்காம எடுத்து வச்சு பேசிடுவாங்க. சரியா? சில இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். என்ன நடந்தா என்ன பத்தியே கேவலமா பேசிட்டு இருந்தா கூட அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, யூஸே இல்ல. அங்க இருந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க இருந்து நீங்க கேதர் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணி அது அனாவசியம் நான் நினைக்கிறேன். உங்களோட சக்தி சொன்ன மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எங்க இருக்கோ அங்க போங்க, அங்க பேசுங்க, அங்க கெட் டு நோ பீப்புள், உங்க பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணுங்க, வாக்குவாதம் பண்ணுங்க.